இன்றைய மிக முக்கியமாக இந்த செயல்வீர கூட்டத்துடைய நோக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் எப்படி ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும், நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றியடையக்கூடிய வகையிலையும், அதே போல கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற பொழுது கூட்டணி வேட்பாளர்களையும் வெற்றியடைய செய்யக்கூடிய வகையிலையும் எப்படி ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து செயலர் கூட்டம் தான் இந்த கூட்டம். இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, விருதுநகர் மற்றும் சாத்தூர் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதல் கட்ட ஆலோசனை கூட்டம். தேர்தல் அறிவித்த பிறகு மீண்டும் அடுத்த கட்டமாக செயல்வீர கூட்டம் நடைபெறும். எனவே இந்த செயல்வீர கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் கள அளவிலே எப்படி பணியாற்றுவது என்பது குறித்து தான் நாங்கள் பேசவிருக்கிறோம். அது குறித்து கருத்துக்களை கேட்க இருக்கிறோம். இது நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா தேர்தல் கூட்டணி வரப்போகக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாக கருதுகிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது இன்று ஆட்சியில் கூடிய திமுக 505 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். அதில் பல மிக முக்கியமான வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் என்று சொன்னார்கள். வீட்டுக்கு ஒருவருக்கு உத்தரவாதமான வேலை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போல மின் கட்டண உயர்வு இருக்காது என்று சொன்னார்கள். வீட்டு வரி உயர்வு இருக்காது என்று சொன்னார்கள். இதுபோல பலவிதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதிகளை 5, 6, 1 நிறைவேற்றிவிட்டு மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஏழைகள் பரம ஏழைகளாக இருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் மிகப்பெரிய வசதிக்கு சென்றிருக்கிறார்கள். எண்ணி ஒரு 150 சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் வளம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஏழை மக்களுடைய பாடோ மிகப்பெரிய மோசமான நிலைமை, திண்டாடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. 2026 பொறுத்தப்பட்டிலும் ஆட்சி மாற்றம் அவசியம். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றதா புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள கூடாது. நாங்க மறைமுகமாக ஒரு அரசியல் கட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த 50-60 வருடங்களாக ஒற்றை கட்சி ஆட்சியிலே இருந்து மக்களுக்கு மிகப்பெரிய சலிப்பு ஏற்பட்டு விட்டது. மக்கள் இன்று கனிமூல கொள்ளை நடக்குது அப்படி என்று சொன்னால், ஊழல் மலிந்து கிடக்கிறது என்று சொன்னால், அது ஒரே கட்சி ஆட்சி முறை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஊழலும் இந்த கனிமூல கொள்ளையும் வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே சமமாக சென்றடைவே இல்லை. சென்றடைவுக்குண்டான அனைத்து கதவுகளுமே மூடப்படுகின்றன. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். வந்த பிறகு அவர்களை வளப்படுத்திக் கொள்வதில்தான் அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு அவர்கள் தொண்டாற்றுவதாக இல்லை. எனவே புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் கூட்டணி, ஆட்சிக்கான கூட்டணி உருவாக்குவதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம். எனவே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தெளிவாக வெளிப்படையாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வர வேண்டும், கூட்டணி ஆட்சி மலர வேண்டும், அதற்கு தயார் என்று யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்துல புதிய தமிழகம் பேசும். அங்கதான் அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. எனவே
கூட்டணி ஆட்சிக்கான கூட்டணி இருக்குமே தவிர ஒரு சில கட்சிகளை யாராவது ஒருவரை கொண்டு வந்து அமர்ந்து கொண்டு மீண்டும் கையேண்டக்கூடிய நிலையை வந்து புதிய தமிழகம் விரும்புவதில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்னுடைய நிலைப்பாடு கிடையாது. இல்ல இன்னும் அதாவதுங்க, நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை பற்றி பேச வேண்டியதில்லை. இது வந்து பொதுவான அறைகூவல், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறைகூவல், அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே அறைகூவல். தமிழ்நாட்டில் அதாவது இந்தியா சுதந்திரமாகி ஒரு ஜனநாயக குடியரசாகி ஏறக்குறைய 77 வருடங்கள் முடிவிட்டு விட்டது. இனிமேலும் ஒரு எதேச்சமான ஒரு சரிவாதிகாரம் கொண்ட ஆட்சி முறை தேவையா? எனவே ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இந்த ஆட்சி அதிகாரத்தை நுகராத, ஆட்சியரத்துக்கு செல்ல முடியாத பல அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். எல்லோருமே தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யணும். கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு எல்லோருமே ஆயத்தமாகணும். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில எந்த கட்சியுடைய நிலைப்பாடும் இன்னும் உறுதியாக்கப்படல. அதனால தமிழ்நாட்டில் 2026 ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் என்று கருதுகிறேன். நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கு பல கட்சிகள் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் என்னுடைய பிரதானமான கொள்கைப்படி ஆட்சியிலே பங்கு பெறுவது, அதிகாரத்தில் பங்கு பெறுவது தான் பிரதானமானது. அப்புறம் பாக்கி மீதி விஷயங்கள் சின்ன விஷயங்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் தேர்தல் கடத்துக்கு வருகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பட்டியிட்டு காட்டுவோம். இதே அறிவு கொண்டு நாங்கள் பேசுவோம். இதே மாதிரி திமுக அவங்க ஆட்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி இலவசம் நிறைய கொண்டு வந்தாங்க. இப்ப அதிமுக வரப்போற 2026 தேர்தலில் அவங்க நாம மகளிருக்கு 2000 தரும், ஆண்களுக்கு இலவசம் தேர்வு, இந்த மாதிரி இலவசம் நிறைய அறிவிச்சுவாங்க. தமிழகத்தில் தொடர்ந்து இலவசம் அதிகமாகிட்டே வரும். இதை வந்து உங்களுக்கு என்னுடைய புதிய தமிழக கட்சி நிலைப்பாட்டில் நான் சொன்னேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு நிரந்தரமான வளர்ச்சி, நிரந்தரமான முன்னேற்றங்கள் தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. அதாவது ஒரு தாய்மாருக்கு 1000 கொடுத்துட்டு ஒரு சத்துணவு அமைப்பாளருக்கு போனா 10 லட்சம் கொண்டா அப்படிங்கிறது என்ன சரியா இருக்க முடியும்? அதனால அது எந்த கட்சி அறிவிச்சாலும் அதை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்புறேன். எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு அரசு வேலைக்கு போகிற சத்துணவு அமைப்பாளரோ, அங்கன்வாடி அமைப்பாளரோ, ஒரு தலையாரியோ, ஒரு ரேஷன் கடை ஊழியரோ, ஒரு எந்த வேலைக்கு சென்றாலும், ஒரு டிரான்ஸ்பர் ராசிக்கு போனா கூட லஞ்ச லாவண்யம் இல்லாத அவருடைய தகுதிக்கேற்றபடியே திறனுக்கேற்றபடியில் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு 100 நாள் வேலை கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான மக்கள் திண்டாடுகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள், சிறுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ராஜபாளையத்தில் நெசவாளர்கள், அவர்கள் எப்படி வாழ்வாதாரங்கள் என்ன, தேவேந்திர மக்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுடைய பிடியிலே இருக்கிறார்கள். அதையெல்லாம் மறைத்து விட்டு பல பேர் பல அரசியல் கட்சியில் சொல்லுகிறார்கள். புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாட்டை பெரும் சஸ்டைனபிள், நிரந்தரமான அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி இருக்கிறதா புதிய தமிழக கட்சியினுடைய கோட்பாடு. அதை பத்தி தெரியல, அது என்னங்கிற விசாரிச்சு சொல்றேன். முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் ஆட்சி கூடிய அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேவேந்திர வேளாளர்களுக்கு பட்டியல் பிரிவில் 18% இடஒதுக்கீடு உண்டு. அருந்ததிற்கு 3% போக மீதி 15% இடஒதுக்கீடு தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதிராடு என்று அழைக்கப்படக்கூடிய 15 மீதி பழைய சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படணும். இந்த 4.5 ஆண்டு காலம் அவரை கொடுத்துக்கிறாரா? அவரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கிராமந்தோறும் நம்ம அருப்புக்கோட்டை பெரிய சுற்றுப்பிரயாணம் செய்தார். அதே போல திருச்சூழி காரியப்பட்டி நரிக்குழி போன பல கிராமங்களில் 3 சென்ட் வீட்டு மனை கூட சொந்தமாக அந்த மக்களுக்கு கிடையாது.
இந்த மக்களை தான் இவங்க புறக்கணிச்சாங்க. பல கிராமங்களுக்கு சாலை வசதி கிடையாது. இந்த மக்களை தான் புறக்கணிச்சாங்க. கரெக்டா எல்லாருக்கும் எல்லா இன்க்ளூசிவ் பண்ணிக்கிறாங்களா? இவருடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா திட்டத்தையும் கொண்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களையும் உள்ளடக்கிற திட்டங்கள் வைக்கிறாங்களா? கூட்டணி ஆட்சி இல்லைன்னா தடுத்து போட்டு அது ஏங்க அதாவது வண்டிக்கு முன்னாடி குதிரைக்கு முன்னாடி வண்டி வைக்கக்கூடாது. நாங்க தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி நீங்க விரும்புறீங்களா? கூட்டணி ஆட்சி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு வேணும். நாங்க நல்ல இடத்துக்கு தான் தமிழ்நாட்டு மக்களை கொண்டு வர நினைக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிகாலம் வரும் சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான். ஆட்சியில பங்கு இல்லாமல், அதிகாரம் இல்லாமல் இந்த ஏழை மக்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? என்ன எதிர்பார்ப்போடு வந்துக்கிறாங்க? 100 ரூபாய் கொடுத்தோமா, 200 கொடுத்தோமா, 500 கொடுத்தோமா, சாப்பாடு போட்டோமா, பீர் கொடுத்தோமா, பிரியாணி கொடுத்து ஒண்ணும் கொடுக்கல. இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு விடிகாலம் வரும் நம்பிக்கையோட அந்த மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடைப்பட்டவர்கள். அவர்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர ஒரு வார்த்தையாளர்கள் செய்ய முடியாது. எனவே அதிகாரத்தை நோக்கித்தான் நாங்கள் இல்ல நீங்களா எடுத்துக்க கூடாது. நாங்க சொல்ற போது அப்ப எடுத்துக்கல. இல்ல நாங்க பாதையில தெளிவா இருக்கிறோங்க. அச்சா ஒரு 1 2 1 அச்சா. ஆனால் நாங்க இப்பொழுது 2026 தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படணும், ஒரு மாற்றம் வரணும். அது கூட்டணி ஆட்சியால் தான் அந்த மாற்றம் நிகழும். அதுதான் எல்லா மக்களுக்கும் சரி சமமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து செல்லும்.